வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. நேபாளத்தில் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட இந்தியா ஆதரவளிக்கும் என்று உறுதி. வாக்கு திருடர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேவையான சான்றுகளை தேர்தல் ஆணையத்தில் உள்ளவரிடமிருந்தே பெற்றதாக அதிரடி அறிவிப்பு. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, அடிப்படையற்றவை என்று தேர்தல் ஆணையம் பதில். எந்த ஒரு வாக்காளரின் பெயரையும் இணைய வழியில் யாராலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியாது என்றும் விளக்கம். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா விழாவுக்கு எழுத்தாளர் பானு முஸ்டாக்கை அளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. திமுக அரசு மக்களுக்கு எதிரானது என்று பாஜக தலைவர் தமிழிசை கருத்து. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினை மக்கள் விரட்டியடிப்பர் என்றும் கணிப்பு. மு.க. ஸ்டாலின் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கருப்பு கொடியையும் ஆளும் கட்சியான போது. இனி விரிவான செய்திகளை காணலாம். நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கியுடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்துள்ளார். அப்போது அண்மையில் நேபாளத்தில் நிகழ்ந்த வன்முறையில் பலர் கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் கொண்டுவரும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உறுதியான ஆதரவை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் தேசிய நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கிக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டின் மூலம் ஜனநாயகத்தை அளிப்போரை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதை மெய்ப்பிக்க வேண்டிய தகவல்களை தேர்தல் ஆணையத்தில் உள்ளவர்களிடமே தான் பெற்றதாக குறிப்பிட்டார். வாக்கு திருட்டை வெளிப்படுத்தும் தன்னுடைய முயற்சியை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாக்காளர்களின் பெயரை பட்டியலில் இருந்து நீக்கியதும் போலி வாக்காளர்களை சேர்த்ததும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு தெரியும் என்றும் அவர் வாக்கு திருடர்களை பாதுகாப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியினருக்கு வாக்களிக்கும் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் ஆகியோரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது பற்றி தான் பலமுறை கேள்விப்பட்டுள்ளதாகவும் இப்போது அதற்கான சான்றுகள் தன்னிடம் உள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். கர்நாடகத்தின் பல தொகுதிகளில் இவ்வாறு ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் சில தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக கர்நாடக குற்ற புலனாய்வு துறையினர் கடந்த 1.5 ஆண்டுகளில் 18 கடிதங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாக கூறிய ராகுல் காந்தி அந்த கடிதங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் தயாரா என்றும் வினவியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் முழுவதும் தவறானவை என்றும் அடிப்படையற்றவை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கு தன்னிடம் போதுமான சான்றிதழ்கள் உள்ளதாகவும் வாக்கு திருட்டால் ஜனநாயகத்தினை அளிப்போரை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படையற்றவை என்றும் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு வாக்காளரின் பெயரையும் இணைய வழியில் யாராலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட வாக்காளரிடம் கேட்காமல் எந்த பெயரும் நீக்கப்படாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு கர்நாடகத்தின் ஆலந்து சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இப்போதுள்ள ஆவணங்களின்படி ஆலந்து சட்டமன்ற தொகுதியில் 2018ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவின் சுபாத் கட்டேதாரும் 2023ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசின் PR பாட்டீலும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தின் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் நடைபெறுகின்ற தசரா விழாவை தொடங்கி வைக்க புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக்கை அழைத்துள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. கர்நாடகத்தின் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் நடைபெறுகின்ற தசரா திருவிழாவை மாநில அரசு நடத்துகிறது. இந்த ஆண்டு விழாவினை தொடங்கி வைக்க புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக்கை மாநில அரசு அளித்துள்ளது. இதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கோவிலில் நடைபெறுகின்ற அக்ர பூஜையில் இந்து அல்லாதவர் பங்கேற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது.
இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்நிலையில் தசரா விழாவை தொடங்கி வைக்க பானு முஷ்டாக்கை அழைத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை பரிசீலித்த தலைமை நீதிபதி அமர்வு இதை விசாரணைக்கு ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளது. திமுக அரசு மக்களுக்கு எதிரான அரசு என்றும் வருகின்ற தேர்தலில் திமுகவினை மக்கள் விரட்டியடிப்பர் என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பாஜக நுழைய முடியாது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியது பற்றி செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த தமிழிசை ஆணவ கொலை, ஊழல், மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு ஆகியன மீண்டும் நுழைய முடியாது என்று தெரிவித்தார். மக்களுக்கு எதிரான திமுகவை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவர் என்று குறிப்பிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி மீதும் 7-8 அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர்கள் மீது வழக்கு பதியாதது ஏன் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழிசை கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் உரிமைகளை பற்றி பேசும் திமுகவினர் ஊராட்சிகளுக்கு உரிமைகளை வழங்குவதில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளால் ஒரு நாடகம் நடத்தப்படுவதாகவும் தமிழிசை தெரிவித்தார். கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது அடக்குமுறையா திணிப்புகள் நடைபெறுகிறதா? என்ன திணிப்பு, என்ன அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின். நாங்க சொல்கிறோம், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நீங்க உள்ள விட மாட்டோம் இல்ல, தொடர நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? சிறைக்குள்ள இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிக நான் கேட்கிறேன், எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா? ஆக நீங்க செய்த, அதாவது எல்லாத்தோட 23 வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன். யார் கொண்டு வந்த அவசர நிலை? கூட வைத்திருக்கிறீர்கள். அப்போ அதிமுக பாஜகவிற்கு அடிபணிக்கிறது என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில காங்கிரசிற்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க 23 வயசுல நான் என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன்? அந்த காங்கிரஸ் கூட தான் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப காங்கிரசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்க உடனே போராடுவோமா? அடிபணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா? போராடுறேன்னு எல்லாரும் மாதிரி நீங்களும் தான் போராடுவீங்க, அப்புறம் ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்கிறீர்கள். ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது. மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு என்று ஸ்டாலின் இரட்டை நிலைப்பாட்டை கைக்கொண்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பழனிசாமி சந்தித்து வந்தது குறித்து திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் கொள்ளை கடத்தல் என கரூரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக ஸ்டாலின் விமர்சித்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இப்போது செந்தில் பாலாஜி புனிதராகி விட்டாரா என்றும், அன்று ஊழல்வாதி என கூறிய அவருக்கு இன்று அமைச்சர் பதவி கொடுத்தது எப்படி என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிரதமர் மோடி சென்னைக்கு வந்தபோது அவருக்கு கருப்பு கொடி காட்டியதாகவும், அதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் சென்னைக்கு வரும் பிரதமருக்கு வெள்ளை கொடி காட்டியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு என்று ஸ்டாலின் இரட்டை நிலைப்பாட்டை கை கொண்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க.
அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இந்த வேர்ல்டுல ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகையில் வந்து ஊடகத்திலும் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்துருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி ஏழை தாயின் மகன் என்னும் பெயரிலான பாட்டை இசையமைத்து வெளியிட்டுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பின்னணியில் பிரதமர் மோடியும் அவரை வரவேற்கும் மக்களும் என பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்த பாடல் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த பாடலை தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஜிவி பிரகாஷ், இசையமைப்பாளராகவும் பெருமைமிகு இந்திய தேசத்தின் குடிமகனாகவும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளுக்கு மக்களின் சார்பாக இந்த அன்பு பரிசை இசை வடிவத்தில் வழங்குவதில் பெருமை அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நீண்ட நெடிய ஆயுளோடு மக்கள் பணியாற்றிட இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஒழுகரையில் பழங்குடியின தொழிலாளியை தாக்கிய இருவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த சதாவரத்தை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி குமார். இவர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கருவேப்பம்பட்டி மடத்தில் குடும்பத்தோடு குடியிருந்து வருகிறார். ஒழுகரையில் உள்ள பழனி என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் செங்கல் சூளைக்கு அருகிலுள்ள நிலத்தில் வைக்கோல் கட்டுகள் அடுக்குவது தொடர்பாக முருகன் என்பவருக்கும் குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் வாக்குவாதம் முற்றியதால் முருகனும் அவர் சகோதரர் அருணாச்சலமும் சேர்ந்து பனை மட்டையால் குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த குமாரை மீட்டு அப்பகுதி மக்கள் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்ட உத்தரமேரூர் காவல்துறையினர் முருகனையும் அருணாச்சலத்தையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் தனியார் கல்லூரி சுயநிதி பிரிவு பேராசிரியர்களுக்கு 3 மாதமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் சிஎஸ்ஐ பேராலயத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற தனியார் கல்லூரியின் சுயநிதி பிரிவில் 68 பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பேராசிரியர்கள் கல்லூரி அலுவலக வாயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நிர்வாகம் பல்வேறு காரணங்களை காட்டி ஊதியம் வழங்காமல் இழுத்தடித்து வருவதாக குற்றம் சாட்டினர். ஊதியம் வழங்காமல் இருந்தாலும் மாணவர்களின் நலன் கருதி வகுப்புகளை புறக்கணிக்காமல் இடைவேளை நேரங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பேராசிரியர்கள் கூறினர். அமைதி வழி போராட்டத்தை தொடர்கிறோம். 3 மாதம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சம்பளம் எங்க
கல்லூரியில் உள்ள நிதி பேங்க்ல இருக்குது. ஆனாலும் அந்த தலைவர்களுடைய சில மிஸ்ரோல் இதனால நாங்க சேலரி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருந்துகிட்டு இருக்கிறது. எத்தனை பேர் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 68 பேர் இருக்கிறோம் நாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 75 வயது முதியவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பட்டுக்கோட்டை பண்ணை வயல் சாலையை சேர்ந்த காசிமுத்து என்பவர் தன்னுடைய வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை அழைத்து நெல்லிக்காய் பறித்து தருவதாக கூறி தனியே அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னர் பாலியல் சீண்டல்கள் செய்ததாக சிறுமியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் காசிமுத்தை கைது செய்து விசாரணை நடத்தினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் வெளியேறுவது குறித்து தீயணைப்பு படையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன், உதவி அலுவலர் நட்டாறு ஆனந்தி ஆகியோர் தலைமையில் ஒத்திகை நடைபெற்றது. திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டால் உள்ளே சிக்கியிருக்கும் நோயாளிகளை எவ்வாறு பாதுகாப்பாக காப்பாற்றுவது, உள்ளே இருக்கும் மருத்துவர்களும் செவிலியர்களுக்கும் எப்படி பாதுகாப்பாக வெளியேறுவது என்பது குறித்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் உள்ளே சிக்கியிருக்கும் நோயாளிகளை எவ்வாறு பாதுகாப்பாக காப்பாற்றுவது, உள்ளே இருக்கும் மருத்துவர்களும் செவிலியர்களும் எப்படி பாதுகாப்பாக வெளியேறுவது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மின்சாரம் மூலம் தீ விபத்து ஏற்பட்டால் அதை தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தீ தடுப்பு கருவிகளை பயன்படுத்துவது குறித்தும் ஒத்திகை நடைபெற்றது. காரைக்காலில் புதிதாக கட்டப்பட்ட குடியுரிமை பாதுகாப்பு பிரிவு, PCR காவல் நிலையம், போக்குவரத்து காவல்துறைக்கு, ஆம்புலன்ஸ், கடலோர காவல் நிலையத்திற்கு அதிவேக ரோந்து படகு ஆகியவற்றை மக்கள் பணிக்காக காணொலி வாயிலாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்படைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட குடியுரிமை பாதுகாப்பு பிரிவு PCR காவல் நிலையத்தை காணொலி மூலமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். இதேபோல் போக்குவரத்து காவல்துறைக்கு வழங்கிய ஆம்புலன்ஸ் வாகனம், கடலோர காவல் நிலையத்திற்கு வழங்கிய ரோந்து படகு ஆகியவற்றையும் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. செங்கத்தை அடுத்துள்ள குப்பநத்தம் அணைக்கு தொடர்ந்து நீர் வருவதால் அணையின் நீர்மட்டம் 54 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அணையில் இருந்து நொடிக்கு 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரித்தால் 2000 கன அடி வரை வெளியேற்றப்படும். எனவே செங்கம், கள்ளசப்பாக்கம், போலூர், ஆரணி, சேத்துப்பட்டு, செய்யாறு, வெம்பாக்கம் ஆகிய ஊர்களில் செய்யாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு நீர்வளத்துறையின் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் மிதமான மழை பொழிந்து வெக்கை தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூரில் கடந்த சில மாதங்களாக மழையின்றி வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. திடீரென பிற்பகலில் வானில் முகில் சூழ்ந்து மழை பெய்தது. காமராஜர் சாலை, ராயபுரம், கரட்டாங்காடு, அரண்மனைப்புதூர், கருவம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் KS அழகிரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவில் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அரசமைப்பு சட்டம்தான் காரணம் என தெரிவித்தார். சுதந்திரம் பெற்ற மற்ற நாடுகள் 2-3 நாடுகளாக சிதறிப்போய் விட்டதாகவும் இந்தியா மட்டும்தான் 70 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்திருப்பதாகவும் கூறினார். கிறிஸ்துவ மதம், புத்த மதம், சீக்கிய மதம், இந்து மதம் ஆகியவற்றிற்கு சட்டத்தை திருத்தாமல் இஸ்லாமிய மதத்திற்கு மட்டும் திருத்தம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று KS அழகிரி கேள்வி எழுப்பினார். வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு வந்தவாசியில் வன்னியர் சங்கம் சார்பில் மெழுகுதிரி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் கணேஷ்குமார் தியாகிகள் படத்தின் முன்பாக மோட்ச தீபம் ஏற்றி மலர் தூவி உரையாற்றினர்.
அப்போது வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட 108 சாதிக்கும் இடஒதுக்கீடு கேட்டுத்தான் 1987 சாலை மறியல் நடத்தப்பட்டு 21 பேர் உயிர் தியாகம் செய்ததாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர பாமக தலைவர் ராமஜெயம், ஒன்றிய செயலாளர்கள் முருகன், சக்திவேல், இளங்காடு பழனி, சுப்பிரமணி, நடராஜன், பார்த்திபன், செந்தில், சங்கர் நாராயணன், ஹரிகிருஷ்ணன், சந்திரன், நவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நிலத்தை அளக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் நிலவ அளவையரையும் அவரது உதவியாளரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ஆத்தூர் அருகே துலுக்குணர் ஊராட்சியை சேர்ந்த குமரேசன் தனது நிலத்தினை அளந்து தனி பட்டா பெற வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவையர் ஜீவிதாவை அணுகியுள்ளார். அப்போது நில அளவீடு செய்து தனி பட்டா பெறுவதற்காக 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து குமரேசன் சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பியுள்ளனர். ரூபாய் நோட்டுகளை நில அளவையர் அலுவலகத்தில் ஜீவிதாவிடம் கொடுத்தபோது அந்த பணத்தை அவரது உதவியாளர் கண்ணதாசன் பெற்றுக் கொண்டார். அப்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு தர்மபுரம் ஆதீன மடாதிபதி வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடாதிபதி சீர்வலசீர் மாசலாமணி தேசிக ஞான சம்பந்தர் பரமாச்சாரிய சுவாமிகள் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் செந்தமிழ் சொக்கநாத சுவாமிக்கும் தருமபுரம் ஆதீனத்தின் ஆச்சாரியர்களின் தெய்வீக பரம்பரைக்கும் தங்கள் மனமார்ந்த பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் 1000வது ஆண்டு புனித பிரதிஷ்டை போன்ற பிரதமரின் முயற்சிக்கு நன்றிகளை நினைவு கூர்ந்தார். ஞானம், தைரியம், இரக்கத்துடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவை செய்யும் பிரதமருக்கு ஆரோக்கியம், வலிமை மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் என தருமபுரம் ஆதீன மடாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தொழிற்சாலைக்கு கொண்டு சென்ற அமிலம் சாலையில் சிந்தியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். ஆம்பூரிலிருந்து வெங்கடசமுத்திரம் செல்லும் சாலையில் லாரி மூலம் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அமிலம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் சிந்தி சாலையோரம் தேங்கியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கண்ணீர் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் சிந்திய அமிலத்தினை தண்ணீர் பீச்சி அடித்து நீர்த்து போக செய்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லும் வேதிப்பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்த விவசாயி முருகனுக்கு கோவையில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்றதாக கூறி 3000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். வாழப்பாடி சோமம்பட்டியை சேர்ந்த முருகன் தனது இருசக்கர வாகனத்தின் பதிவை புதுப்பிக்க வாழப்பாடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தின் பதிவை புதுப்பிக்க 3000 ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டு வர வேண்டும் என அங்கு தெரிவித்துள்ளனர். காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது தவறுதலாக வழக்கு பதிவாகிவிட்டதாக காவலர் தெரிவித்துள்ளார். தவறுதலாக பதிவான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட பொழுது சரியான தகவல் இல்லை, துறை சார்ந்த அதிகாரிகளும் தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இருசக்கர வாகனத்தின் மீது தவறாக பதிவான வழக்கை ரத்து செய்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். தேனி நகரின் நடுப்பகுதியில் உள்ள மதுக்கடையை அகற்றி வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி பழைய பேருந்து நிலையம் எதிரில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. நகரின் நடுப்பகுதியில் செயல்பட்டு வருகின்ற இந்த மதுக்கடையினால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் இப்பகுதியில் குடிகாரர்களின் செயலால் அச்சத்துடனே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுபான கடையில் மது வாங்கி அங்கேயே குடித்துவிட்டு நிதானம் இல்லாமல் தள்ளாடிபடியே அரை நிர்வாணத்துடன் குடிகாரர்கள் சாலையோரம் கிடக்கின்றனர். இதனால் தேனி நகரின் நடுவே அமைந்துள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக 240 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தை செப்டம்பர் 20ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி சுத்திகரிப்பு மையத்தில் 240 மில்லியன் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்கும் கூடுதல் மையத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த சுத்திகரிப்பு மையத்தை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் உடனிருந்தனர்.
அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவுக்கு பெய்ததால் இயற்கையாகவே தண்ணீர் வடிந்துவிடும் அளவிற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் ஒரே நேரத்தில் குறுகிய இடத்தில் அதிகப்படியான மழை பெய்தால் தண்ணீர் தேங்கிவிடக்கூடாது என்பதற்காக டிராக்டர்கள், மின் மோட்டார்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு நாளைக்கு 240 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கும் மையத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த நீரானது ஆவடி, பூவிருந்தவல்லி, மாங்காடு, திருமலிசை ஆகிய பகுதிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அளவு பெய்தால் இயற்கையாகவே தண்ணீர் வடிவதற்குரிய வடிகால் வசதி எல்லாம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிராக்டர்ஸ், மோட்டார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்யுது. அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேலூரில் கடையில் திருடியதாக 10ஆம் வகுப்பு மாணவனை அவமானப்படுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என்று கடை உரிமையாளர் மிரட்டியதால் மாணவன் உயிர் மாய்த்துக் கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அரும்பருத்தியை சேர்ந்த ராஜேஷ், இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இவரது மனைவி சசிகலா, மகன் சந்தோஷ், நித்திஷ் ஆகியோர் அரும்பருத்தியில் வசித்து வருகின்றனர். இதையடுத்து முதல் மகன் சந்தோஷ் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் மாணவன் சந்தோஷ் அரும்பருத்தியில் உள்ள பங்கடை ஒன்றில் பொருள்களை வாங்க சென்றுள்ளார். அப்போது கடையில் 300 ரூபாய் திருடியதாக பங்கடை உரிமையாளர் கிருஷ்ணவேணி, அவருடைய உறவினர்கள் மாணவனை நிர்வாணப்படுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். இதில் மாணவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டின் அறையினுள் தன்னுடைய அம்மாவின் புடவை எடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார். பின்னர் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாணவன் உயிர் மாய்த்துக் கொண்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரம்மபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 81,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 10,190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 81,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 88,936 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 131 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் இன்று பங்கு வணிகம் உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 345 புள்ளிகள் அதிகரித்து 80,039 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 99 புள்ளிகள் அதிகரித்து 25,429 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. நேபாளத்தில் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட இந்தியா ஆதரவளிக்கும் என்று உறுதி. வாக்கு திருடர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேவையான சான்றுகளை தேர்தல் ஆணையத்தில் உள்ளவரிடமிருந்தே பெற்றதாக அதிரடி அறிவிப்பு. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, அடிப்படையற்றவை என்று தேர்தல் ஆணையம் பதில். எந்த ஒரு வாக்காளரின் பெயரையும் இணைய வழியில் யாராலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியாது என்றும் விளக்கம். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா விழாவுக்கு எழுத்தாளர் பானு முஸ்டாக்கை அளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. திமுக அரசு மக்களுக்கு எதிரானது என்று பாஜக தலைவர் தமிழிசை கருத்து. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினை மக்கள் விரட்டியடிப்பர் என்றும் கணிப்பு. MK ஸ்டாலின் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கருப்பு கொடியையும் ஆளும் கட்சியான போது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.